Hello and welcome to Your Unlearning Space. இன்னைக்கு Your Unlearning Space-னுடைய ஒரு நியூ இனிஷியேட்டிவ் which is called Indian Culture Series. இது யூபிஎஸ்சி 2026 ப்ரிலிமினரியை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு நியூ இனிஷியேட்டிவாக இருக்க போகுது. இந்த இனிஷியேட்டிவில் we are covering both current affairs as well as conventional. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு 1.5 year எடுக்க போகிறோம். கன்வென்ஷனல் அப்படிங்கிறது வந்து த்ரூ மேப்ஸ், த்ரூ இல்லஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொண்டு போக போகிறோம். இனிஷியலி 2 பார்ட்டுக்கு வி வில் ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஆஃப்டர் தட் வி வில் ஃபோக்கஸ் ஆன் மேப்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஷியோர்லி இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்ப, இந்த சீரீஸை ரொம்ப ப்ராப்பராக வித் யோர் டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்ப யூ வில் கெட் மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அஸ் வெல் எஸ் கல்ச்சரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க while you are in exam hall. So let's begin with Indian Culture Series. So first topic பாருங்க, Holy Buddha relic of Sarnath arrives in Delhi en route to Vietnam. இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் மூலமாக வந்து யூஎன் வெசக் டே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாமில் வந்து செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. அதுக்காக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்துட்டு ஒரு ஹோலி புத்திக் ரெலிக் வந்துட்டு அனுப்பிச்சிருந்தோம் ஃபார் தேர் செலிப்ரேஷன். அது இந்தியாவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்குறாங்க, யூஎன் வெசக் டே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோலி புத்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ஸ்ட்ரைன் இன் மூலகந்த குத்தி விகாரா சாரநாத்தில் வந்துட்டு இது பண்ணியிருந்துருக்குறாங்க, என்ஸ்ட்ரைன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆக்சுவலி இது கொண்டு வந்தது எப்போ, எங்கே எக்ஸ்கவேட் பண்ணதுன்னா நாகார்ஜுன கொண்டா ஆந்திர பிரதேஷில் எக்ஸ்கவேட் பண்ணது. த டேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஓல்டர் தென் 246 CE அப்படின்னு, வெரி ஓல்டு ஒரு புத்தா ரிலிக் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வெசக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வெசக் நார்மலி வந்துட்டு தேர் ஆர் த்ரைஸ் சேக்ரட் டே ஆஃப் வெசக் அப்படிங்கிற செலிப்ரேஷன்ஸ். அது என்னென்ன அப்படின்னா புத்தாவினுடைய பெர்த்து, புத்தாவினுடைய என்லைட்டன்மெண்ட், தென் பாசிங் அவே ஆஃப் த புத்தா. இந்த 3 நாளையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன் 2000 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வெசக் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க முதல் முறையாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டே ஆஃப் வெசக் அப்படிங்கிறது they conducted special consultative status to the United Nations Economic and Social Council since 2013. யூஎனுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டே ஆஃப் வெசக் வந்து ஒரு ஃபாலோ அப் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் டேக்கு வந்துட்டு ஒரு கமாமரேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் 2025னுடைய தீம் என்ன அப்படின்னா புத்திஸ்ட் அப்ரோச் டு யூனிட்டி, இன்க்ளூசிவிட்டி அண்ட் டிக்னிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் தே நாட் ஓன்லி செலிப்ரேட்டட், ஈவன் தே டிஸ்பிளேடு டிஜிட்டல் ரீஸ்டோரேஷன் ஆஃப் அஜந்தா கேவ் மியூரல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அஜந்தா கேவ் மியூரலினுடைய டிஜிட்டல் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு வந்துட்டு தே இலிமினேட்டட் த ஏன்ஷியன்ட் ஜாதகா கதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோரோவர் அந்த ரீஸ்டோரேஷன் எஃபோர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எதில் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ சமீபத்தில் ரீஸ்டோரேஷன் எஃபோர்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஃபார் அஜந்தா, பர்டிகுலர்லி த ஃபேமஸ் போதிசத்துவா பத்மபாணி விச் இஸ் தி மியூரல் பெயிண்டிங். மியூரல் பெயிண்டிங் வந்து அஜந்தாவில் இருக்குது. ஓகே, ஸோ இட் டேட் பேக்ஸ் டு 5th century. அஜந்தா கேவ் நம்பர் 1ல் இருக்குது, டேட் பேக்ஸ் டு 5th centuryன்றாங்க. இதைத்தான் இந்த மியூரல் இஸ் இன் தி கேவ் 1 ஆஃப் அஜந்தா கேவ், மகாராஷ்டிரா. ஸோ இதனுடைய டேட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு குப்தா டைனாஸ்டியோட டேட்டோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அஜந்தா பற்றி நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அஜந்தா கேவ்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. ஈவன் தோ நம்ம வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ அஜந்தாவுக்காகவே போடுவோம், கம்ப்ளீட் புத்தாவுக்காக போடுவோம். பிஃபோர் தட் பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். அஜந்தா இதை தாண்டி போதிசத்துவா பத்மபாணி தென் கேவ் 1 இதை பற்றின ஒரு டீட்டெயில் ஒரு லுக் பார்த்துட்டு வருது பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அஜந்தா இஸ் தி மோஸ்ட் ஃபேமஸ் சைட் இன் மகாராஷ்டிரா. மியூரல் பெயிண்டிங்க்குன்னு இந்தியாவில் வந்து ரொம்ப ஏஜ் ஓல்டு மியூரல் பெயிண்டிங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜந்தா தான், விச் லொக்கேட்டட் இன் அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரா. இதில் டோட்டலாக அஜந்தா கேவ்ஸில் 29 கேவ்ஸ் இருக்குது. ரைட் நவ்
பாதுகாக்கப்பட்டு ஈவன் வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய மியூரல் பெயிண்டிங் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் ஓரளவுக்கு இருக்கக்கூடியது வந்து ஒரு 6 கேவ்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைத்யா கேவ்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 சைத்யா கேவ்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. There are 2 type of concepts called Chaitya and Vikara. Chaitya and Vikara. இப்போ சைத்யா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ ஸ்கூல், இட் இஸ் லைக் அ மொனாஸ்ட்ரி தான். பட் ஸ்கூலிங்ல என்ன சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி புத்திஸ்டுடைய டீச்சிங் சொல்லித்தர இடம் தான் சைத்யா. விகாரா அப்படிங்கிறது தங்கக்கூடிய இடம். மோஸ்ட் ஆஃப் தி கேவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா போத் சைத்யா அண்ட் விகார் ரெண்டும் சேர்ந்து தான் இருந்திருக்கு. இதை கூட ஒரு தடவை யூபிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டு விட்டாங்க. வாட் இஸ் சைத்யா அஸ் வெல் அஸ் விகாரான்ற ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்கிறாங்க. ஐ திங்க் 2013 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஐ திங்க் செக் பண்ணிக்கோங்க. இதுல 4 சைத்யா கேவ்ஸ் இருக்குன்னு இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் இது அதோட ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசிஇ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அரௌண்ட் வந்துட்டு கிமுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 10 அஸ் வெல் அஸ் கேவ் நம்பர் 10 அண்ட் 9 இருக்குன்னு இருக்கிறாங்க. லேட்டர் ஃபேஸஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் செஞ்சுரி வாக்கில் கேவ் நம்பர் 19 கேவ் நம்பர் 26 தான் வந்துட்டு லேட்டர் ஃபேஸஸ்ல இருக்கக்கூடிய பீரியட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அஜந்தா கேவுக்கான தனி வீடியோ நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த கரண்ட் பேஸ் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா as far as பெயிண்டிங் இஸ் கன்சர்ன், பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசிஇ பெயிண்டிங்ல இருந்துட்டு 5th செஞ்சுரி பிசிஇ சிஇ பெயிண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்வைவிங் எக்ஸாம்பிள் என்னன்னா அஜந்தா மட்டும்தான், விச் இஸ் தி ஓல்டஸ்ட் பெயிண்டிங் இன் இந்தியா இருக்குண்டா இதுதான் இருக்கு. சரி, இப்போ இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸ்ல தீம்ஸ் என்னென்ன மாதிரி தீம்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் புத்தான்னு தான் நம்ம சொல்லணும். அது ஜாதகா, அவதானா. அவதானா ஜாதகாலாம் சம்பவம் சேம் தான். ஜாதகான்றது என்ன அப்படின்னா வந்துட்டு புத்தாவினுடைய லைஃப் பற்றின ஸ்டோரிஸ் விச் மைட் ஹேப்பன் இன் தி ஃபாரஸ்ட் அது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் கால்டு அவதானா அப்படின்னு ஜாதகான்னு சொல்கிறாங்க. இந்த அவதானால பார்த்தீங்கன்னா சிங்கள அவதானா, மகாஜனக ஜாதகா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நார்மலி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த அஜந்தாவினுடைய கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லைஃப் ஆஃப் புத்தாவை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அஜந்தா பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜந்தா பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட் புத்தா பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். இதை தாண்டி கேவ்ஸ்மே அதே மாதிரி தான். இப்போ சப்போஸ் எல்லோரா போனீங்க அப்படின்னா வந்துட்டு புத்திசம், ஜெயினிசம், சைவிஷமும் சேர்ந்து வந்திருக்கும் எல்லோரால. பட் அஜந்தா கேவ்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி புத்திஸ்ட் இன் நேச்சர். சார் இதில் பாருங்க, தே மென்ஷன் அபவுட் பத்மபாணி ரிஸ்டோரேஷன் பற்றி பேசியிருந்திருக்காங்க. ஸோ பத்மபாணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஜந்தா கேவ் நம்பர் 1ல் இருக்கு. இது வந்துட்டு இட் டேட் பேக்ஸ் டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 5th செஞ்சுரி அப்படிங்கிறாங்க. 5th செஞ்சுரியினுடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங். இட் இஸ் லைக் அ ஃப்ரெஷ்கோ பெயிண்டிங் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த பத்மபாணி அப்படிங்கிறவர் யாருன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி போதிசத்துவா. போதிசத்துவா அப்படிங்கிறவங்க யாரு? போதிசத்துவா அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈவன் வந்து புத்தாவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து இனிஷியலாக போதிசத்துவாவா இருந்து பிகம் தான் புத்தா ஹுட்டா அடைஞ்சிருக்கிறார். ஸோ புத்தா ஹுட் அப்படிங்கிறது புத்தான்னு ஒரு ஸ்டேட்டஸ், ஆல்மோஸ்ட் எந்த ஒரு பற்றும் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ், அது நிர்வாணம் அடையக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் தான் போதிசத்துவா. அந்த மாதிரி அவலோகிதீஸ்வரா அப்படிங்கிறவர் வந்துட்டு யாருன்னா போதிசத்துவா தான். இப்போ இவரை பாருங்களேன், கையில் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோட்டஸ் வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, கையில் லோட்டஸ் வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கைண்டான பர்சன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. கைண்டான பர்சன். இதை தாண்டி அவங்கள சுற்றில இருக்கக்கூடிய மனுஷங்க மேலே ஒரு கம்பேஷன் இருக்கிறத காமிக்குது. ஏன்னா போதிசத்துவா நார்மலி பார்த்தீங்கன்னா தான் மட்டும் நல்லது அடைகிறது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களும் எல்லாருமே வந்துட்டு ஒரு நிர்வாண ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக உழைக்கிறவங்க தான் போதிசத்துவா அப்படிங்கிறவங்க. ஸோ அவ்வளோக்கு பத்மபாணின்றது வந்து யாரை மீன் பண்ணுறாங்கன்னா அவலோகிதீஸ்வரா அப்படிங்கிற போதிசத்துவாவை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் தி மேல் ஃபிகர் அசோசியேட்டட் வித் தி கம்பேஷன் அஸ் வெல் அஸ் கைண்ட்னஸ். ஸோ he is portrayed by carrying the lotus speaker, lotus flower in the ரைட் ஹேண்ட், ஒன் ஹேண்டில் நம்மளால் பார்க்க முடியுது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு
இது பார்த்தீங்கன்னா ஒரு பியூரிட்டி, இதைத்தான் அது கைண்ட்னஸ் பியூரிட்டியை காமிக்கக்கூடிய ஒரு இமேஜாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பத்மபாணி பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. வி குட் சி இன் செவரல் பிளேசஸ் கேவ் நம்பர் 1, 2, 4, 16, 17, 19, 26. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கேவ் ஒரு கேவ்ல தான் இருக்காண்டா கிடையாது, நிறைய கேவ்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வஜ்ரபாணி. வஜ்ரபாணி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஆல்சோ நோன் அஸ் இந்திரா. ஏன் அப்படின்னா ஹி இஸ் தி மேல் ஃபிகர் அசோசியேட்டட் வித் தி பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஏன்னா இவர் ரைட் ஹேண்ட்ல என்ன வச்சிருப்பாருண்டா, இந்திரா இந்திரா நமக்கு தெரியும் இல்லையா, இந்திர பகவான். அந்த இந்திரா மாதிரி வலது பக்கத்துல வந்துட்டு ஒரு வஜ்ராயுதம் வச்சிருப்பாரு, வஜ்ரான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ரிச்சுவல் வெப்பன் யூஸ்ட் இன் தி புத்திஸ்ட் செரிமோனிஸ் இன் தி ரைட் ஹேண்ட் அப்படின்றாங்க. ஸோ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா புத்த சமயத்தை, புத்திஸ்னுடைய பிரின்சிபிள்ஸை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற காமிக்கிற மாதிரி தான் இந்த வஜ்ரபாணி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இதை இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வஜ்ரபாணி வந்துட்டு கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த கேவ் நம்பர் 1, ஈவன் 1, 2, 4, 9, 16, 19, 26 வரைக்கும், நாட் 19, 16, 26லையும் இருக்கு இந்த வஜ்ரபாணின்றது. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்க, இங்கே வந்து ஒரு புத்தா உட்கார்ந்து இருக்கிறாரு. இது கேவ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்கு. இங்கே புத்தா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு சிஷ்யை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள வணங்குறாங்க. இப்படி ஒரு இமேஜ். இந்த இமேஜ் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பர்டிகுலர் கேவ் நம்பர் 1 ரிலேட்டட் டு மகாவஸ்து அவதானா அப்படிங்கிறாங்க. மகாவஸ்து அவதானா அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய அவதானா இருக்கு. ஈவன் வந்து அசோக அவதானா, இந்த மாதிரி நிறைய அவதானா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி புத்தாவுடைய எர்லியர் லைஃப் பத்தின சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டோரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு புத்தா அப்படிங்கிறத நம்ம அவதானா அப்படிங்கிறோம். இது மகாவஸ்து அவதானா அப்படிங்கிறோம். அதுல மாலினின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கிறாங்க. ஹி வாஸ் தி டாட்டர் ஆஃப் கிங் குர்கி ஆஃப் பெனாரஸ் கிங்கினுடைய ஒரு டாட்டரா இருந்திருக்கிறாங்க. இனிஷியலாக வந்து இவங்களை வந்துட்டு என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்கண்டா ஒரு பிராமினுக்கு தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ மேரி பண்ணியிருந்துருக்குறாங்க. ஹியர் ஜாப் வாஸ் டு சர்விங் தி பிராமின்ஸ். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு அது பிடிக்கல. தென் ஷீ ஸ்டார்டட் டு அசோசியேட்டட் வித் புத்திஸ்ட் பர்சன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் மங்ஸ் கஷ்யபா, திஷ்யா, பரத்வாஜா. கஷ்யப்பா, திஷ்யா, பரத்வாஜா இந்த மாதிரி மங்ஸ் கூட அசோசியேட் ஆகிறது மட்டும் இல்லாம ஒரு முறை சி ரெக்வெஸ்டட் டு இன்வைட் புத்தா ஆன் ஹர் பிஹாஃப். ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க புத்தா கிட்ட. புத்தா ஆல்சோ அக்செப்டட் ஹர் இன்விடேஷன் அண்ட் அவங்களுடைய பேலஸ்க்கு வந்துட்டு யாரு போறாங்கன்னா புத்தா போறாரு வித் தி மங்ஸ். போயிட்ட பிறகு அங்க உணவு உண்டுட்டு புத்தா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் செர்மோன் கொடுத்த ஒரு மியூரல் தான் இது. So which is called மகாவஸ்து அவதானா. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மகாவஸ்துனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மகாவஸ்து which is called great chapter. ஸோ மகாவஸ்து இல்லாட்டி கிரேட் சாப்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா மகாவஸ்து இல்லாட்டி கிரேட் சாப்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லென்த்தி ஒர்க் ஆஃப் லோகட்ட வடா அப்படிங்கிறாங்க. அதாவது லோகத்த வரவடா அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் கால்ட் ப்ரோபனன்ஸ் ஆஃப் தி சுப்ரமண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மகாவஸ்து அப்படிங்கிறது இட் இஸ் அ ஒர்க் விச் ரிலேட் டு மகாசங்கிகா ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்குன்னு சொல்றாங்க. மகாசங்கிகா ட்ரெடிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு விச் இஸ் ப்ரீகர்சர் டு தி மகாயனா புத்திசம் அப்படிங்கிறோம். மகாயனா புத்திசம்க்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெடிஷன் தான் மகாசங்கிகா, கிரேட் சங்கா ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மகாவஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிட்டன் இன் தி மிக்ஸ்டு சான்ஸ்கிரிட், பாலி, பிராகிருத். இது எல்லாமே இந்த மகாவஸ்து இல்லாட்டி கிரேட் சாப்டர் விச் ரிலேட்டட் டு தி எர்லி சான்ஸ்கிரிட் பயோகிராஃபி ஆஃப் புத்தா அப்படின்னு பார்க்குறோம். இந்த மகாவஸ்து ஆர் கிரேட் சாப்டர் விச் பிலாங்ஸ் டு வினய பீட்டகா அப்படின்னு சொல்றோம். வினய பீடகானா நமக்கு தெரியும் விச் இஸ் நத்திங் பட் மொனாஸ்டிக் கோட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் சங்காஸ். அதான் வினய பீடகா அப்படின்னு சொல்றோம். ஸோ மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவன் லைஃப் ஆஃப் புத்தாவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புத்தா விட்டு அடையிறதுக்கு முன்னாடி ஒரு போதிசத்துவா தான் இருந்திருப்பார். ஸோ வித் திஸ் வாட் வி ஷுட் நோ அப்படின்னா மகாவஸ்து அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் வினய பீடகா.
அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அந்த மகாவஸ்து அப்படிங்கிறது வந்துட்டு இட் ரிலேட்டட் டு விச் செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகா சங்கிகா செக்டினுடையது நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 days இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் ஆர்கனைஸ்ட் ஃபார் இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் வித் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அஸ் வெல் அஸ் அருணாச்சல் பிரதேஷ். தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து 2015-16 இதே மாதிரி ஒரு முறை கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க கொஷின். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னா அது சம்மந்தமான கொஷின் வி குட் எக்ஸ்பெக்ட். ஸோ அதுவும் அருணாச்சல பிரதேஷ் கூட. அதனால் அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸும். ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தே வாண்டட் டு இனிஷியேட் புத்திஸ்ட் டூரிசம் சர்க்கியூட் இன் தி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புத்திஸ்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். வி வில் டிஸ்கஸ் புத்திஸ்ட் சர்க்கியூட். பார்த்தீங்கன்னா புத்தானுடைய லைஃப் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சில பிளேசஸ் தான் வந்து புத்திஸ்ட் சர்க்கியூட்டில் இருக்குது. அதில் இந்த அருணாச்சல பிரதேசம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே என்ன செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கிறாங்கன்னா ஷோங்பா வாட்டர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஷோங்பா வாட்டர் ஃபெஸ்டிவல் விச் இஸ் தி புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பை காம்டி கம்யூனிட்டி. காம்டி கம்யூனிட்டி வினீர் பார்த்துக்கோங்க. இன் தி அருணாச்சல பிரதேஷ் எஸ்பெஷலி எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்டாநகர், சாங்லாங், அதே மாதிரி நாம்சாய். இந்த ஏரியா நாம்சாய் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, we will discuss about the type of Buddhism in Arunachal Pradesh. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரைப் தான் டாய் கம்டீஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ராஜ் அப்படிங்கிறது வந்து 1839 பண்ணியிருந்துருக்கிறாங்க. இன் தி ஆங்கிலோ காம்டி வார் தே டிஃபீட்டட் பிரிட்டிஷ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலோ கம்டி வார் இன் 1839. சரி, இப்போ நீங்க பார்த்த இந்த வாட்டர் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, விச் இஸ் தி பார்ட் ஆஃப் தெரவடா புத்திசம். ஸோ தெரவடா புத்திசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எர்லியர் டைப் ஆஃப் புத்திசம். அதாவது இன்னைக்கு புத்திசத்தினுடைய நிறைய செக்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதனுடைய எர்லியர் செக்ட் என்ன அப்படின்னா தெரவடா புத்திசம் தான். இது மெயினாக இந்தியாவில் வந்துட்டு அருணாச்சல பிரதேசனுடைய ஈஸ்டர்ன் சைடில் தான் இருக்கு. வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருணாச்சல பிரதேசனுடைய வெஸ்டர்ன் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மகாயானா புத்திசம் தான் இருக்கும். ஸோ இப்போ தெரவடா புத்திசம் பார்க்கலாம். தெரவடா புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபெஸ்டிவல்னா என்னன்னு பார்க்கலாம். வாட்டர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்துட்டு அருணாச்சல பிரதேசில் மட்டும் கொண்டாடுறது கிடையாது, மியான்மர், தாய்லாந்துலையும் கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டத்துக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஷாங்ரென் அப்படின்னு சொல்றாங்க. ஷாங்ரென். முதல்ல ஷாங்கென் இல்லாட்டி ஷாங்ரென் அப்படிங்கிறாங்க. இந்த ஷாங்கென் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ புத்திஸ்ட் நியூ இயர். புத்திஸ்ட் நியூ இயர் தான் ஷாங்கென் அப்படின்றாங்க. இது பர்டிகுலர்லி தெரவாடா பெல்ட்ல தான் கொண்டாடுறாங்க. ஸோ இது எந்தெந்த ரீஜனில் பர்டிகுலர்லி எந்தெந்த மொனாஸ்ட்ரிஸில் அதை கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. எம்பாங், பானெங், மமோங், சோங்கம், கோல்டன் பக்கோடா, இந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தாவினுடைய ஸ்டாச்சுஸை வந்துட்டு கிளீன் பண்ணி பாத்திங் பண்ணி ரெண்டாவது ரீஇன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக இந்த வாட்டர் ஃபெஸ்டிவல் இருக்கு. வாட்டர் ஃபெஸ்டிவல்ன்றது அந்த கமிட்டிஸ்ன்ற கூடிய மக்கள் தான் பண்ணுறாங்க. பட் தே பிலாங்ஸ் டு தெரவடா புத்திசம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தெரவடா புத்திசம்னா என்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த தெரவடா புத்திசத்தை நம்ம எப்படி சொல்லலாம்னா வே ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ புத்திஸ்டுனுடைய போதிசத்துவாஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய எர்லியர் பீரியட் ஆஃப் புத்திசத்தை தான் நம்ம தெரவடா புத்திசம் அப்படிங்கிறோம். விச் இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சர்வைவிங் ஃபார்ம் ஆஃப் புத்திசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மற்ற இடங்கள் நம்ம திபெத் ரீஜன்லாம் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாயானா புத்திசமாக இருக்கும். ஸோ அந்த தாந்திரிக் ஸ்டைலில் இருக்கும். தாந்திரிக் ஸ்டைலில் மற்ற ரிலீஜியனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் கலந்துருக்கும். அந்த மாதிரி இது இல்லை. ஓகே, ஸோ இது மோர் ஓவர் இங்கே மட்டுமான்னு கேட்டிங்கன்னா மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா இந்த ரீஜனில் இருக்கவங்க எல்லாமே கலந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த தெரவடா புத்திசம் கல்ச்சரை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் 2 இருக்கு. ஒன்று என்னென்னா தாய் கம்டீஸ் ஷிங்கபோஷ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா திகக் தாங்ஷாஷ் அப்படின்ற கூடிய 2 ஸ்கூல்ஸு. பர்டிகுலர்லி
சாங்லாங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இந்த ரெண்டுமே. ஸோ இவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் டெம்பிள்ஸ் என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா சாங் இல்லாட்டி கியாங் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுவாகவே அங்கே ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய இருக்கு. அதில் தாய் கமிட்டி டான்சஸ் பண்றாங்க. இதை தாண்டி பூங் தியேட்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூங் பூங் தியேட்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசனுடைய ஈஸ்டர்ன் பார்ட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதை தாண்டி வேற என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு கா கினாரா கினாரி டான்ஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அதாவது பீகாக் அண்ட் பீகன் டான்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தெரவடா புத்திஸ்டினுடைய பெண்கள் அருணாச்சல பிரதேசனுடைய ஈஸ்டர்ன் பார்ட்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸா இது இருக்கு. நெக்ஸ்ட் மகாயானா புத்திசம். இந்த மகாயானா புத்திசம்னா என்ன நம்ம பார்க்கலாம். இந்த மகாயானா புத்திசம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. பர்டிகுலர்லி எங்கெங்கன்னு பாருங்க, காமங் டிஸ்ட்ரிக்ட், தவாங் டிஸ்ட்ரிக்ட், மோன்பா இந்த ரீஜன்ல தான் இருக்கு. காமங் தவாங் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து தெரவடா புத்திசம் இருக்கிறது மாதிரி இல்லாம இவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி அனிமிசம் எல்லாமே கலந்துருக்கும். அனிமிசம், ஸ்பிரிட்ஸு, டீமோன் இந்த மாதிரி கேரக்டர் இவங்க ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஏன்னா ரிச்சுவல்ஸ் நிறைய இருக்கும் இந்த மகாயானா புத்திசத்துல கலந்துருக்கும். ஸோ இவங்களை நம்ம என்ன சொல்லியும் கூப்பிடலாம் அப்படின்னா மோன்ஃபா புத்திஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து நேச்சுரலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தே ஆர் பார்ட் ஆஃப் மகாயானா புத்திசம். ஸோ தே ஹாவ் த சென்ஸ் ஆஃப் ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு நேச்சர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சென்ட்ரல் டு தேர் ரிலீஜியனா இருக்கு. ஸோ மோன்ஃபா புத்திஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோன்ஃபா புத்திஸ்ட். ஸோ பிலாங்ஸ் டு மகாயானா புத்திசம். நெக்ஸ்ட் புத்திஸ்ட் சர்க்கியூட்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ புத்திஸ்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்துட்டு டூரிஸ்ட்டுக்கு புத்தாவினுடைய டீச்சிங் அஸ் வெல் அஸ் அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அவருடைய லைஃப்பில் இருக்க பெர்த்தில் இருந்துட்டு அவர் நடந்த பரிநிர்வாணா வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தான். இதில் என்னென்ன சிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. போத் கயா இருக்கு, போத் கயா, தென் ராஜகிரகா, ஓகே, தென் சாரநாத், சாரநாத், குஷிநகர் இன் பீகார், குஷிநகர், கபிலவஸ்து லும்பினி, கபிலவஸ்து லும்பினி இன் நேபாள். ஓகே, ஸோ இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. போத் புத்திஸ்ட் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய பிளேசஸ் போத் கயா, வைஷாலி, ராஜ்கிர், குஷிநகர் இது எல்லாமே பீகார்ல இருக்கு. சாரநாத் ஸ்ரவஸ்தின்றது யூபியில இருக்கு. பீகார் யூபியில தான் மெயினா. நெக்ஸ்ட் கபிலவஸ்து லும்பினி இன் நேபாள். நெக்ஸ்ட் நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் இஸ் டெடிகேட்டட் டு எக்ஸ்பேண்டிங் டிஜிட்டைசேஷன் ஆஃப் தி இந்தியாஸ் டெக்ஸ்டுவல் ட்ரெடிஷன். அதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க, நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜை வந்துட்டு டிஜிட்டலைசேஷன் பண்ணி இதை நம்ம டெசிமினேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன நேமில் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர். ஏன்னா நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஃபேக்சர்ன்ற மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்றதை வந்துட்டு ஒரு நியூ நேமில் ரீடிஃபைன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஞான் பாரதம் மிஷன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 2025 வந்த நியூ இனிஷியேட்டிவ் ஞான் பாரதம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ விச் இஸ் தி சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அது மட்டும் கிடையாது, மேனுஸ்கிரிப்ட்ஸ் அவங்க பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 31 வரைக்கும் டோட்டல் அலோகேஷன் அப்படிங்கிறது 482 crores. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டிப்ளமசி. India recently implemented the scheme called Global Engagement Scheme. The Global Engagement Scheme அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it wanted to promote India's rich cultural heritage internationally. அது மூலமா இந்தியாவுடைய இமேஜை வந்து குளோபலில் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். மோரோவர் வி குட் என்ஹான்ஸ் தி கல்ச்சுரல் டைஸ் வித் தி ஃபாரின் நேஷன்ஸ். இது மூலமாக பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் டெவலப் ஆகும். ஸோ வேர்ல்டு ஸ்டேஜில் இந்தியாவுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு பெட்டராக வரும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்தியா பீன் பார்ட் ஆஃப் செவரல் இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் கன்வென்ஷன்ஸில் இந்தியா வந்து ஒரு பார்ட்டாக இருக்கு. செவரல் இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் கன்வென்ஷன்ஸில். ஸோ எங்கெங்களான்னு பாருங்களேன். யுனெஸ்கோ 1972 கன்வென்ஷன் ஆன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு யுனெஸ்கோவில் இருக்குது. கேட்டுடலாம் எது இதெல்லாம் மெம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. யுனெஸ்கோ 1972 கன்வென்ஷன் ஆன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ், 2003 கன்வென்ஷன் ஃபார் சேஃப்கார்டிங் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்,
2005 Convention on Protection and Promotion of Diversity of Cultural Expressions. UNESCO Creative Cities Network. மெமரி ஆஃப் தி வேர்ல்டு ப்ரோக்ராம், இதில் எல்லாத்துலேயும் மெம்பராக இருக்குது. ஓகே, இதை தாண்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன்ஸ். இதை தாண்டி நிறைய இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்லையும் இருக்குது. என்னென்னு பாருங்கள், ஐசிசி ஆர்ஓஎம், இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் தி ப்ரிசர்வேஷன் ரீஸ்டோரேஷன் ஆஃப் கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி, தென் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இதில் எல்லாமே இந்தியா மெம்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிரதான் மந்திரி டு அட்டெண்ட் 300th birth anniversary of Lokmata Ahilyabai Golkar in Bihar. Sorry, Bhopal. ஸோ அகில்யாபாய் கோல்கர் அப்படிங்கிறவங்க யாருன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோல்கர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இண்டோர் இந்த சிட்டிஸ் தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மால்வா கிங்டமினுடைய ஒரு கோல்கர் குயின். இவங்களை நம்ம ஃபிலாசபர் குயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹர் நேம் வாஸ் ராஜ்மாதா அகில்யாபாய் கோல்கர், மோஸ்ட் விஷனரி ஃபீமேல் லீடர். ஸோ மால்வாவினுடைய மகாராணி. ஸோ தர்மாவினுடைய மெசேஜ் அஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணும்னு கேட்டவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தது அகமது நகரில் பிறந்திருந்துருக்கிறாங்க. ஃபாதர் மங்கோஜிராவ் ஷிண்டே வில்லேஜ் ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. She married to one very very important person. யாருன்னு பாருங்க, மல்ஹர் ராவ் கோல்கர், லார்ட் ஆஃப் மால்வா டெரிட்டரி, மல்ஹர் ராவ் கோல்கர். ஸோ இந்த மல்ஹர் ராவ் கோல்கர்ன்றது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பேஷ்வா கல்ச்சர் பெட்டராக வந்த பீரியடு தான் பாலாஜி விஸ்வநாத்தினுடைய பீரியடு, பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். ஸோ அந்த பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் பீரியட்லேயும் சரி, அவருடைய சன் த கிரேட்டஸ்ட் சோல்ஜர் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜிராவ் ஒன். இந்த 2 பேர் பீரியட்லையும் பெட்டராக ஒர்க் பண்ணவர் இவர். டெல்லியினுடைய கேப்சர் டைம்லேயும் சரி, ஈவன் வெஸ்ட்டு குஜராத் ரீஜன்ல இருந்து கேப்சர்லேயும் சரி, எல்லா டைமும் பெட்டராக ஒர்க் பண்ணவர். அதனால ஹீ மேட் அஸ் அ ஹெட் டு தி கோல்கர். இந்த இண்டோர் இந்த ரீஜனுக்கு, இந்த மால்வா கிங்டம்க்கு ஹெட்டாவே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேருந்து இந்த கோல்கர் லினியேஜ் அப்படிங்கிறது வருது. மல்ஹர் ராவ் கோல்கர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மல்ஹர் ராவ் கோல்கர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தென் இந்த நம்ம பார்த்த இந்த மல்ஹர் ராவ் கோல்கர் இருக்காங்க இல்லையா, சாரி நம்ம ஆக்சுவலி கந்தர் ராவ் கோல்கர் ஆக்சுவலி மேரேஜ் பண்ணி கொடுத்தது யாருக்கு அப்படின்னா கந்தர் ராவ் கோல்கர். பட் நம்ம இந்த மல்ஹர் ராவ் கோல்கர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹி ஒர்க்டு வித் போத் பர்சன்ஸ். ஸோ அவங்க ஒன்ஸ் அந்த கந்தராவ் கோல்கர் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்ட பிறகு, இவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஷி டிசைடட் டு டூ சதி. பட் இவங்களை தடுத்து இவங்களை ஒரு மிலிட்ரி பர்சனாக, ஒரு ரூலராக மாற்றுறதுக்கு தேவையான எல்லா குவாலிட்டியும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கான்ட்ரிபியூஷன், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ மகேஷ்வர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் மகேஷ்வர் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகேஷ்வர் சாரீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த மகேஷ்வர் சிட்டியும் பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவரில் இருக்குது. ஓகே, இதை தாண்டி இவங்களோட பீரியடில் காஷி விஸ்வநாத் டெம்பிள் ரிப்பேர் பண்ணுறாங்க இன் 1780. இவங்க நியூஸில் வந்திருக்கிறதுனால 12 ஜோதிர்லிங்காஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதை தாண்டி பர்சனலி ஷி ரெனோவேட்டட் காஷி விஸ்வநாத் டெம்பிள். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களால் எதை பார்க்க முடியும்னா தேவி அகில்யாபாய் கோல்கர்னுடைய ஸ்டாச்சு அங்கே பார்க்க முடியும். மோரோவர் சோம்நாத் டெம்பிளையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டெம்பிளை ரெனோவேட் பண்ணுறாங்க. ஸோ போத் சோம்நாத் டெம்பிள் சம்மந்தமாகவும் சரி, காஷி விஸ்வநாத் டெம்பிளையும் சரி, நீங்கள் வெப்சைட்டில் போய் ஒரு மாதிரி விசிட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ஷீ பில்ட் சோ மெனி டெம்பிள்ஸ் இன்க்ளூடிங் 2 ஜோதிர்லிங்காஸ். அதை நான் பார்த்தோம், காஷி விஸ்வநாத் டெம்பிள், அப்புறம் சோம்நாத் டெம்பிள் பார்த்தோம். இதை தாண்டி he restored many temples including ஹரித்வார், காஷி, சோம்நாத், ஈவன் ராமேஸ்வரம். நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. she formed women army அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 12 ஜோதிர்லிங்காஸ் என்னென்னு பாருங்க, சவுத்துலேருந்தே பார்க்கலாம். ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி டெம்பிள் ராமேஸ்வரம், மல்லிகார்ஜுனா டெம்பிள் ஸ்ரீசைலம்,
Bhima Shankar, Maharashtra, Grineshwar Temple, Guldabad, then Trimbangeshwar Temple, Trimbak, Somnath Temple, Gujarat, Nageshwar Temple, Dwarkavanam, Gujarat, then Mahakalishwar Temple, Ujjain, தென் ஓம்கரீஸ்வர் மத்திய பிரதேஷ், ரெண்டுமே மத்திய பிரதேஷில் இருக்குது, மந்ததா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரணாசியில் காஷி விஸ்வநாத் டெம்பிள். அடுத்து பைத்தியநாத் அப்படிங்கிறது தியோகரின் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கிறது. அடுத்து கேதார்நாத் இன் உத்தரகாண்ட். இதுதான் 12 ஜோதிர்லிங்காஸ். இதில் பிரைமான ஜோதிர்லிங்கா அப்படிங்கிறது எது அப்படின்னா வந்துட்டு சோம்நாத் தான். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இட் வாஸ் த பிரைம் ஒன், அதை பார்த்துக்கணும். இதை தாண்டி அதனுடைய இனிஷியேஷன் அப்படிங்கிற 1950s பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரசிடென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 150th இயர் ஆஃப் நேஷனல் சாங் வந்தே மாதரம். ஸோ விச் இஸ் இன் நியூஸ். இப்போ பாருங்க, இது எழுதினவர் யாரு? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. 1838 to 94 இருந்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ ஹி வாஸ் தி ஃபேமஸ் ஃபிகர் இன் 19th century பெங்கால். ஸோ இவர் எழுதின மற்ற புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்த மேத், துர்கேஷ் நந்தினி, கபல் குந்தலா, தென் தேவி சந்துராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ல இருந்த சொசைட்டி பத்தி இத்தனை நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வந்தே மாதரம் அப்படிங்கிறது கம்போஸ்டு பை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஃபர்ஸ்ட் இது எங்க பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்கதர்ஷன் அப்படிங்கிற ஜேர்னலில் தான் பப்ளிஷ் ஆச்சு 1875ல. லேட்டரா தான் விச் இன்க்ளூடட் இன் தி நாவல் கால்டு ஆனந்த மேத்த நாவலில் கொண்டு வந்துட்டு 1882ல பப்ளிஷ் பண்ணாரு. இதுக்கு மியூசிக் செட் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் மியூசிக் போட்டவர். அடுத்து ஆனந்த மேத் அஸ் வெல் அஸ் ரிலீஜியஸ் பேட்ரியாட்டிசம். இந்த ஆனந்த மேத் அப்படிங்கிறது வந்துட்டு சன்னியாசி ரிபிலியன் பற்றி பேசக்கூடிய ஒரு நாவலாக இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் அரவுண்ட், இந்த ஈவெண்ட்ஸ்லாம் கோயிங் அரவுண்ட் சன்னியாசின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட இன்னொரு பேர் சந்தனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் மீனிங் சில்ட்ரன். ஸோ அவங்களோட லைஃப்பை வந்துட்டு முழுக்க முழுக்க மதர்லேண்டுக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் நாவலில் அந்த சந்தனாஸ் தான் பாடியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையில் பேட்ரியாட்டிசம்ன்றதே என்னன்னா ரிலீஜியனே தான் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறாங்க, விச் இஸ் தி சென்ட்ரல் தேம் ஆஃப் ஆனந்த மேத் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வந்தே மாதரத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 1896 செஷனில் 96 செஷன் ஆஃப் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருந்திருக்கிறாரு 1896ல். ஸோ மோர் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்துட்டு ஒரு காமன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் யூஸ் பண்ணது 1905 பெங்காலில் பார்ட்டிஷனில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தாண்டி அட் தி வாரணாசி செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்தே மாதரம் சாங் வந்து அடாப்டட் ஃபார் தி ஆல் இண்டியா அக்கேஷன்ஸ். வாரணாசி செஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தென் இங்கிலீஷ் டெய்லி கால்டு வந்தே மாதரம். வந்தே மாதரம்ன்றது அரவிந்த கோஷ் நடத்தியிருக்கிறாரு. அதில் இந்த வந்தே மாதரம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாகவே உள்ளே கொண்டு வராரு. ஓகே, இதில் நார்மலாக இந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பங்கதர்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஃபவுண்டர் எடிட்டராக யார் இருக்கிறான்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்கிறாரு. ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃப்ளாகில் வந்தே மாதரம்ன்றது அது எழுதி ஒரு ட்ரைகலர் ஃப்ளாக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு வெளியில் பெர்லினில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. யார் அப்படின்னா மேடம் பிகாஜி காமா, விச் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மேடம் பிகாஜி காமா 1907ல் ட்ரைகலர் ஃப்ளாக் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைட் இந்தியா பெர்லினில் பண்ணியிருக்கிறாங்க. வந்தே மாதரத்தை எழுதியிருந்திருக்கிறாங்க. இதை தாண்டி இந்தியன் பேட்ரியாட்ஸ் இன் பாரிஸ் அவங்க ஒரு மேகசின் நடத்தியிருந்திருக்கிறாங்க வந்தே மாதரம் ஃப்ரம் ஜெனிவான்னு நம்ம பார்க்குறோம். தென் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த வந்தே மாதரம் சாங்குக்கு இல்லாட்டி நேஷனல் ஆந்தம்க்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது ஜனகணமன விச் என்ஜாய்ஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரிவிலேஜ் தட் நேஷனல் சாங் டஸ் நாட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். கான்ஸ்டியூஷனல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்குறாங்க நேஷனல் ஆந்தம்க்குன்ற எப்படின்னு பாருங்க. ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஏல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கான்ஸ்டியூஷன் மேக் இட் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃபார் எவ்ரி சிட்டிசன் டு ரெஸ்பெக்ட் நேஷனல் ஆந்தம் கொடுத்துருக்குறாங்க. தேர் இஸ் நோ மென்ஷனிங் ஆஃப் நேஷனல் சாங். ஸோ இந்த நேஷனல் ஆந்தம்ன்றது ரெகுலேட்டட் பை ஆர்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி நேஷனல் ஆந்தம் ஆஃப் இந்தியா
as well as prevention of insult to the National Honor Act 1971. ஸோ இதில் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன்றது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை இந்த கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்து வந்திருக்கிறாங்க, அந்த நேஷனல் சாங் எப்படி பாடணுன்றது. ஸோ இந்த நேஷனல் சாங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் நேஷனல் ஆந்தம் கூட கண்டிப்பாக நேஷனல் சாங் வந்துட்டு இட் ஷுட் பி பிளேடு பிஃபோர் தி நேஷனல் சாங் இருக்கிறாங்க. நேஷனல் ஆந்தம் முன்னாடி இதை ப்ளே பண்ணி இருந்திருக்கணும். இதை தாண்டி ஆடியன்ஸ் மஸ்ட் ஸ்டாண்ட் as well as give attention around 3 minutes as well as 10 seconds. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரி முழு சாங்கையும் பாடி இருந்திருக்கணும், கம்ப்ளீட் ஃபுல் சாங்கையும் பாடி இருந்திருக்கும், 6 ஸ்டான்ஸாஸை பாடி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ். மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் 44th என்ட்ரியாக கொண்டு வந்துருக்கிறாங்க. யுனெஸ்கோனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு மராத்தாவுடைய மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக இந்தியா நவ் ரேங்க்ஸ் இன் தி 6th குளோபலி, 2nd இன் தி ஏசியா பசிபிக் ரீஜன் வித் தி மோஸ்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் 1 by 1 பார்க்க போகிறோம். அரௌண்ட் 12 மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மராத்தாவோட வந்துட்டு மராத்தாவோடது மட்டுமே அரௌண்ட் 11 இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ராய்காட். இந்த ராய்காட் அப்படிங்கிறது வந்துட்டு கேபிட்டல் ஆஃப் மராத்தா எம்பையர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தாண்டி லொக்கேட்டட் இன் தி நார்த் கொங்கன் ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, இந்த பர்டிகுலர் இடத்துல தான் 1674 மராத்தா சிவாஜி மகாராஜ் க்ரௌன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஹீ டுக் தி டைட்டில் கால் சத்ரபதி, அதுவும் இந்த இடத்துல தான் எடுத்துருந்துருக்கிறார், அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ விச் இஸ் கால் ராய்காட், வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் பிரதாப்காட். பிரதாப்காட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன் 1656. இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் டிஃபென்சிவ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரதாப்காட் அது மகாபலேஸ்வருக்கு பக்கத்தில் இருக்கு. தென் பன்ஹாலா, அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பன்ஹாலான்னு பார்க்குறோம். ஸோ பன்ஹாலா, இந்த பன்ஹாலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பில்ட் பை தி ஷிலஹாராஸ் அப்படிங்கிற ஒரு டைனாசிட்டி தான் அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க 12th century. தே ஆர் ஃபியூடேட்டரி டைனாசிட்டி ஆஃப் ராஷ்டிரகூடா. ஸோ இந்த எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ எது எது வந்து சிவாஜி ஹிம்செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பன்ஹாலா அப்படிங்கிறது வந்துட்டு ஷிலஹாராஸ் ஃபியூடேட்டரி கொண்டு வந்தது, ஐ மீன் ஃபியூடேட்டரி ஆஃப் ராஷ்டிரகூடாஸ். ஸோ இது வேற யாருக்கிட்டலாம் இருந்திருக்குன்னு பாருங்க, யாதவாஸ் கிட்ட இருந்திருக்கு, டெக்கான் யாதவாஸ். தென் பாமினி சுல்தானேட்ஸ் கிட்டையும் இருந்திருக்கு, பாமினி சுல்தானேட் கிட்ட. அடுத்து அதில் ஷாஹி ரூலர்ஸ், பிஜப்பூர் அதில் ஷாஹி ரூலர்ஸ் கிட்ட இருந்திருக்கு. ஃபைனலாக தான் வந்துட்டு மராத்தாஸ் கிட்ட இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேமஸ் பேட்டில் கால் பவன்கிந்த், பேட்டில் ஆஃப் பவன்கிந்த்ன்று நடந்திருக்கு 1660s. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் மராத்தாவினுடைய ஒரு ஜெனரல் பாஜி பிரபு தேஷ்பாண்டே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அதில் ஷாஹி சுல்தானேட்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஒரு இடமா இருக்குது. நெக்ஸ்ட் சிவனேரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். என்ன அப்படின்னா வந்துட்டு இது பூனே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, விச் இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் சிவாஜி மகாராஜ். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு இந்த ஃபோர்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், விச் இஸ் சரௌண்டட் பை கிளிஃப் தான். இதுக்குள்ளே ஈஸியாலாம் நுழைய முடியாது. விச் பில்ட் நின்னைய ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி அவுட் போஸ்ட்டாக நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 tier ஆஃப் டிஃபென்ஸ் இங்கே இருக்கும். ஸோ எனிமீஸ் வந்து மல்டிபிள் லேயரில் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிசர்வாயர் இருக்குது, லைக் பாதாமி தலாவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வாட்டர் சப்ளைக்கு பாதாமி தலாவ் தான் இம்பார்ட்டன்ட் வாட்டர் சப்ளை சோர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் லோஹகாட் அப்படிங்கிறது. லோஹகாட் அப்படிங்கிறது என்ன, நம்ம அயன் ஃபோர்ட்ன்றோம், கிட்டத்தட்ட 3000 மீட்டர் இருக்குது எலிவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோஹகாட்ன்றது லோஹா தாமியா டைனாசிட்டி 10th century கொண்டு வந்தது. ஸோ இனி அதுக்கு அடுத்து இப்போ ஒரிஜினலி அவங்க தான் பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சாளுக்கியாஸ் வச்சுருந்துருக்கிறாங்க, ராஷ்டிரகூடாஸ், யாதவாஸ், பாமினி, தென் நிஷாம் ஷாகி, அப்புறம் முகால்ஸ், அப்புறம் தான் மராத்தாஸ் கிட்ட வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோஹகாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஃபார் 4 ஹியூஜ் காட்ஸ். ஸோ என்ட்ரிஸ் தான், அது என்னென்னு பாருங்கள். கணேஷ் தர்வாசா, நாராயண் தர்வாசா, ஹனுமன் தர்வாசா, மகா தர்வாசா அப்படிங்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி ஃபீச்சர் தான்.
வின்செக்குடா இல்லாட்டி ஸ்கார்பியன் டெய்ல் அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி லோகோ கார்ட்ஸ் மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர். லாங் நேரோ ஃபோர்ட்டிஃபை ஸ்பர் தட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் மெயின் ஃபோர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் லோகோ கார்ட். நெக்ஸ்ட் ஷால்ஹெர். இந்த ஷால்ஹெர் அப்படிங்கிறது வந்து நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விச் இஸ் தி ஹையஸ்ட் ஃபோர்ட் இன் மகாராஷ்டிரா. ஹையஸ்ட் ஃபோர்ட் இன் மகாராஷ்டிரா. வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஷால்ஹிர்ன்றது இங்கே தான் நடந்திருக்கு 1672. ஸோ மராத்தா ஃபோர்ஸஸ் அண்டர் தி மோரோபண்ட் பிங்கல் அப்படிங்கிற ஒரு மூலமாக நடந்திருக்கு. விச் இஸ் தி ஃபஸ்ட்டு பேஷ் ஆஃப் மராத்தா எம்பையர். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பேஷ் ஆஃப் மராத்தா எம்பையர் யார்? மோரோபண்ட் பிங்கல். அவர் தலைமையில் நடந்த ஒரு பேட்டில். அண்டு வேறு யார் யார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமாண்டர் பிரதாப்கார் குஜார் அப்படிங்கிற கமாண்டர். தே டிஃபீட்டட் முகால்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேட்டில். பேட்டில் ஆஃப் ஷால்ஹிர். சிவாஜி கிடையாது. ஸோ பேஷ்வா தான். யாருன்னா மொராபண்ட் பிங்கல். முகால்ஸ் லெட் பை திலர் கான், இக்லாஸ் கான், தென் பஹல் கான் அப்படிங்கிறவங்க. ஸோ இது வந்து சிவாஜியினுடைய ஃபஸ்ட்டு பேட்டில். இப்போ சத்ரபதி சிவாஜியினுடைய ஃபஸ்ட்டு பேட்டில் ஃபீல்டு விக்ட்ரி தான் எதுன்னா பேட்டில் ஆஃப் ஷால்ஹிர். ஸோ நாசிக் டிஸ்ட்ரிக்டில். நெக்ஸ்ட் சிந்துதுர்க். சிந்துதுர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஐலாண்ட் ஆஃப் குர்தே இன் அரேபியன் சி. கொங்கன் கோஸ்டில் தான் இருக்குது. விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை தி ஹிரோஜ் இந்துல்கர், சீஃப் மிலிட்ரி இன்ஜினியர் ஆஃப் தி சத்ரபதி சிவாஜி. ஸோ இது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ்க்காக பர்டிகுலர்லி அகெயின்ஸ்ட் போர்ச்சுகீஸ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வந்தது. இதுக்குள்ளே வந்து ஒரு டெம்பிள் கூட இருக்குது ஃபோர்ட்டுக்குள்ளே. அதில் சிவாஜிக்குமே ஒரு டெடிகேட்டட் டெம்பிள் இருக்குது இன் தி சிந்துதுர்க் அப்படிங்கிறது. சிந்துதுர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதுர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்வர்ணதுர்க்னா கோல்டன் ஃபோர்ட்ரஸ், ரத்னகிரியில் இருக்குது. ஸோ இட் இஸ் தி ஐலாண்ட் ஃபோர்ட்ரஸ் பில்ட் பை சிவாஜி மகாராஜ். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதனுடைய சிஸ்டர் ஃபோர்ட்ரஸ் இன்னொன்று இருக்குது. அதுக்கு பேர் கனகதுர்கா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக பில்ட் பண்ண அதில் ஷாகி ரூலர்ஸ் தானாமா. அதுக்கு பிறகு தான் வந்துட்டு சிவாஜி 1660s பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒரு கமாண்டர், ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்டர் இருந்திருக்கிறார். இவர்னால தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபோர்ட்டை பாதுகாத்தவர். ஹிஸ் நேம் வாஸ் கன்னோஜி ஆங்கிரி. he became the chief of Maratha Navy ன்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரினவுண்ட் அட்மிரல் இன் தி இந்தியன் ஹிஸ்ட்ரின்றது கன்னோஜி ஆங்கிரின்றோம். ஸோ நேவியை பார்த்துக்கிறவராக வந்துருக்கிறார். நெக்ஸ்ட் விஜய்துர்க். விஜய்துர்க்ன்றது அகெயின் அரேபியன் சீல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட் தான். விச் இஸ் தி ஃபோர்ட் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரிஜினலி பில்ட் பை ஷிலாகர் டைனாசிட்டி 12th centuryயில், விச் இஸ் நோன் அஸ் கேரியா அப்படிங்கிறாங்க. விச் இஸ் கேப்சர்டு பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன் 1653. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோர்ட்டாக இருக்குது. இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்லேண்டுக்கு வந்துட்டு அண்டர் வாட்டர் டனல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறாங்க. இதை தாண்டி இதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு ராமேஸ்வர் டாக்யார்டுன்றதுக்கு இன் தி வஹோட்டன் ரிவர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கந்தேரி. ஸோ கந்தேரின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி சிவராஜ் மகாராஜ் வெஸ்டர்ன் ஹோஸ்ட் தான் இதுவும். ஸோ ஹோஸ்ட் ஆஃப் அலிபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சத்ரபதி மகாராஜினுடைய கண்ட்ரோலில் இருந்த ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட். நெக்ஸ்ட் ராஜ்காட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிங் ஆஃப் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து ராஜ்காட்டை தான் சொல்கிறாங்க. விச் இஸ் கேப்சர்ட் பை தி யங் சிவாஜி மகாராஜ் இன் 1647. சர்வ்ட் அஸ் ஹிஸ் கேபிட்டல் ஃபார் 26 years. அவர் எங்கே பிறந்தார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கேபிட்டல் இதெல்லாம் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டு விட்டுடலாம். ஸோ 26 years பிஃபோர் ராய்காட். ஓகே, இங்கே தான் வந்து ராஜாராமன் இவரோட பையன் பிறந்து வந்திருக்கிறாரு. இதை தாண்டி வந்துட்டு இவங்களோட ஒய்ஃபு இங்கே தான் இறந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இட் சேஃப்கார்டட். ஆக்சுவலி இனிஷியல் வந்துட்டு ஒரு சூரத் கேம்பெயின் போயிருந்திருப்பார். அதில் கொண்டு வந்த வெல்த்தை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோவில் தான் வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்மாவதி மாக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ விச் இஸ் தி ரெசிடென்ட் ஆஃப் சிவாஜி மகாராஜ். அங்கே பத்மாவதி டெம்பிள் இருக்குது. இதை தாண்டி சஞ்சீவனி மாக்கின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ராஜ்காட். நெக்ஸ்ட் இந்த ஜென்ஜி ஃபோர்ட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்டில் இப்போ கொடுத்துருந்துருக்காங்க ஜென்ஜி ஃபோர்ட், இல்லாட்டி ஜென்ஜின்னு சொல்லுவாங்க. விச் லொக்கேட்டட் இன் தி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு மராத்தாஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மராத்தா சிவாஜி மகாராஜ் இந்த பீரியடில் கிடையாது, லேட்டராக தான் இருந்துச்சு.
ஸோ இது நிறைய டைனாஸ்டி உள்ளே வந்துருந்துருக்காங்க. இனிஷியலி விஜயநகராக்குள்ளே இருந்துருக்கு. செகண்ட் பீஜப்பூர் சுல்தானேட்ஸ் வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் முகால்ஸ் கையில், அப்புறம் மராட்டா கையில், அப்புறம் ஃப்ரெஞ்சு கையில், அப்புறம் இங்கிலீஷ் கையில் போயிருந்துருக்கு. ஓகே. ஸோ இந்த இதனுடைய இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்டி ஸ்டோரிடு கல்யாண மஹால் இருக்கும். ஸோ மற்ற ப்ரெசன்சல்ஸ் இங்கே வந்து லோக்கல் டெய்ட்டி ஒன்று இருக்குது, விச் இஸ் கால்டு செஞ்சியம்மன் ஒரு லோக்கல் டெய்ட்டியும் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டில் ஆட் பண்ண என்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் ஈவெண்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அஸ் வெல் அஸ் இந்தியா நடந்திருக்கு. அது என்னன்னு பாருங்க, இன்டர்நேஷ்னல் திருப்பீடகா சாண்டிங் செரிமோனி. ஸோ அகைன் நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, திருப்பீடகா பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. இன்டர்நேஷ்னல் திருப்பீடகா சாண்டிங் செரிமோனின்றது நடத்தியிருந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 12 days ஸ்பிரிச்சுவல் கேதரிங் நம்ம சொல்லலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷனும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருந்துருக்குறாங்க. ஸோ வித் திஸ் ஃபர்ஸ்ட் வி சப்போஸ் டு நோ இந்த இன்டர்நேஷ்னல் சாண்டிங் ஆஃப் புத்திஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்துட்டு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இந்த புத்திஸ்ட் சாண்டிங் ஆஃப் லடாக் ஏற்கனவே ஆட் ஆகிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக தீபாவளி ஆட் பண்ணியிருந்துருக்காங்க. இதை பற்றின நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம இப்போ பார்ட் 2ல் இந்த இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ புத்திஸ்ட் சாண்டிங் ஆஃப் லடாக் அப்படிங்கிறது இது விச் இஸ் ரிசைட்டேஷன் ஆஃப் சேக்ரட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இன் தி டிரான்ஸ் ஹமாலயன் லடாக் ரீஜன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத 2012 இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சேக்ரட் அந்த சாண்டிங் அப்படிங்கிறது விச் இஸ் ரூட்டட் இன் தி மகாயானா புத்திசம் as well as Vajrayana tradition. Mahayana as well as Vajrayana tradition தான் Theravada Buddhism இல்லை, which involves music, mudras as well as ritual dance இதுக்குள்ள இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு திருப்பீடகா பார்க்கலாம். ஸோ திருப்பீடகான்றது என்னது? இது பாலியில் திபிதகா அப்படின்றாங்க, திருப்பீடகா. ஓகே, சான்ஸ்கிரிட்ல தான் திருப்பீடகா அப்படின்றாங்க. விச் இஸ் தி கம்ப்ளீட் கலெக்ஷன் இயர்லி புத்திஸ்ட் சேக்ரட் லிட்ரேச்சர் தான் திருப்பீடகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 3 இருக்குது. என்னென்னா தெர் ஆர் 3 திங்ஸ்: வினய பீடகா, சுத்தி பீடகா, சுத்த பீடகா, அபிதம பீடகா. ஸோ வினய பீடகா அப்படின்னா என்னென்னா விச் இஸ் தி கோட் ஆஃப் தி மொனாஸ்டிக் லைஃப். ஒரு சங்கால இருந்தால் எப்படி இருக்கணும்ன்றத வினய பீடகா சொல்லுது. ஸோ சுத்த பீடகா அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்கோர்ஸ் ஆஃப் தி புத்தா. புத்தாவுனுடைய டிஸ்கோர்சஸ், விவாதங்கள் நடந்ததை பற்றி சுத்த பீடகா சொல்லுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அபிதம பீடகா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்காலர்லி அப்படிங்கிற விஷயத்த வந்து அபிதம பீடகா சொல்லுது. புத்தாவினுடைய ஸ்காலர்லி லைஃப் வந்து அபிதம பீடகா சொல்லுது. ஸோ இதில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ வினய பீடகா, பேஸ்கெட் ஆஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறோம். இது இன்னமும் வந்துட்டு எங்கே தான் ஃபாலோ பண்ணுறாங்க, மெயினாக எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தெரவடா மொனாஸ்ட்ரிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றவங்க இப்போ ஃபாலோ பண்ணுறது குறைஞ்சி போச்சு. இதில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது: சுத்த விபங்கா, கந்தகா, இதை தாண்டி பரிவாரா. சுத்த விபங்கான்றது டிவிஷன் ஆஃப் ரூல்ஸ், கந்தகா அப்படிங்கிற செக்ஷன்ஸ், தென் பரிவாரான்றது அக்சசரி அப்படின்றாங்க. ஓகே, இதில் அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு சுத்த பீடகா அப்படிங்கிறோம். பேஸ்கெட் ஆஃப் டிஸ்கோர்ஸ், டிசிப்ளின்றது வினய பீடகா, பேஸ்கெட் ஆஃப் டிஸ்கோர்ஸ்ன்றது சுத்த பீடகா. ஸோ இதில் ஒரு 5 கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், நிக்காயா அப்படிங்கிறோம். புத்தாவினுடைய டிஸ்கோர்ஸஸ் தான் நம்ம இதை கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக புத்தா என்னென்ன பேசியிருக்கிறாரு, அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத இதில் பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிதம பீடகா, விச் இஸ் தி பேஸ்கெட் ஆஃப் ஸ்பெஷல் டாக்டரின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன்னா இது அபிதம பீடகான்னு புத்தாவுக்கு பிறகு வந்தது. ஸோ புத்தாவுன்னு லேட்டர் பார்ட் ஆஃப் வந்தது. புத்தாவினுடைய டிஸ்கோர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த அபிதம பிதகா பிகேம் தி சென்ட்ரல் டு தி தெரவடா ஸ்காலஸ்டிக் தாட் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வித் திஸ் பார்ட் 1 ஆஃப் தி இந்தியன் கல்ச்சர் சீரீஸ் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ் கவர் ஆயிடுச்சு. இதில் பார்ட் 2வும் நம்ம மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணி முடிச்சிடுவோம். அது கூட அடுத்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனாக என்னென்ன தேவை அது எல்லாமே ப்ராப்பராக நம்ம கவர் பண்ண முடிப்போம். இதனால இந்தியன் கல்ச்சரில், ஏன்னா நார்மலி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 15 to 18 கொஷின்ஸ் கேட்பாங்க, கல்ச்சரில் 8 to 10 கொஷின்ஸ் கேட்கலாம், கம்ப்ளீட்டாக ஏன்ஷியன்ட் மெடிவல். அதில் இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபர்மடபிள் பார்ட்டாக இருக்கும் உங்களோட examination point of view, civil service examination point of view. So thank you as well as congratulations for your upcoming examinations. Thank you all.